Hi everyone, welcome to Learn English Everyday YouTube channel. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உயிரெழுத்துக்களோட மெய்யெழுத்தை சேர்த்து எப்படி படிக்கிறது அப்படின்றத தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு உயிரெழுத்துக்கு ஒரு உச்சரிப்பு தான் அப்படின்றது கிடையாது. ஒன்றுக்கு மேற்பட்ட உச்சரிப்புகள் இருக்கு அப்படின்றனால நம்ம எல்லா எழுத்தையும் சேர்த்து இந்த கான்செப்டோட படிக்கும்போது உங்களால ஈஸியா வார்த்தைகளை படிக்கிறதுக்கும் இது ஒரு ப்ராக்டிஸா இருக்கும். இதுக்கு முன்னாடியும் ஒரு 4 வீடியோக்கு பக்கமா நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஐயோட ஐ அப்படிங்கிற சவுண்டை மற்ற 21 கான்சனன்ட் கூட சேர்த்து எப்படி படிக்கிறது அப்படின்றத இந்த வீடியோ மூலமா கத்துக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா உங்களுக்கும் இங்கிலீஷ் ரீடிங் ரைட்டிங் கத்துக்கணும் அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க பாக்குற வீடியோக்கும் ஒரு லைக்கையும் அப்டேட் பண்ணுங்க. ஸோ வாங்க இன்னைக்கான சவுண்டை ப்ராக்டிஸ் பண்ணலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இங்க ஐக்கு ஐ, அந்த ஐன்ற எழுத்தோட பேரே சவுண்டை தான் நம்ம படிக்க போறோம். இப்பு ஐ பை 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 இட் பைட் பைட் பை இக் பைக் பைக். இப்போ இப்பு ஐ பை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்க இப்பு ஐ பை இட். ஸோ இந்த ஈக்கு நம்ம சவுண்ட் கொடுக்கல இல்லையா? ஸோ 2 இடத்துலையுமே பார்த்துருப்பீங்க, ஈக்கு சவுண்ட் கொடுத்துருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா இங்க ஒரு ரூலும் இருக்கு, பிளஸ் நிறைய வார்த்தைகள்ல கடைசியில வரக்கூடிய ஈக்கு சவுண்ட் இருக்காது. மேக்சிமம் ஆஃப் வேர்ட்ஸ்ல ஈ சைலண்டா இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்க ஐயும் ஈயும் வருது இல்லையா? ஸோ இதுக்கு இந்த ஐ அப்படிங்கிற சவுண்டு தான் நம்ம கொடுக்கணும். அந்த ரூலும் இருக்கு. இதுக்கு முன்னாடி வீடியோலயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்டா பாக்குறவங்களுக்கு இந்த ரூல் இருக்கு. இந்த ஐ டேஷ் இ ரூல் வந்துச்சுன்னா ஐ அப்படிங்கிற சவுண்டு தான் கொடுக்கணும். ஸோ அதனால தான் நம்ம ஈக்கு சவுண்ட் கொடுக்காம டீயோட இந்த வார்த்தையை முடிச்சிருப்போம். பைட் பைக். நெக்ஸ்ட் சீக்கு ஐயோட சேரும்போது இஸ்ன்ற சவுண்டு தான், அப்போ சை சை. ஓகே, நெக்ஸ்ட் இட்டு ஐ டை டை இஸ் டைஸ் டைஸ். சியும் ஈயும் சேர்ந்து இஸ்ன்ற சவுண்டு டைஸ். அடுத்தது டை இவ் டைவ் டைவ். இங்கேயுமே ஐ டேஷ் இ ரூல் வரும். ஐ அப்படிங்கிற சவுண்டு தான் கொடுக்கணும். இஃப் ஐ ஃபை ஃபை இல் ஃபைல் ஃபைல் ஃபை இட் ஃபைட். ஸோ இந்த வேர்டில் என்ன அப்படின்னா ஐஜிஹெச், இது மூணும் சேர்ந்து ஐங்கிற சவுண்ட் மட்டும் தான். ஜிஹெச் சைலண்டா வரும், ஐயோட சவுண்ட் மட்டும் தான் இருக்கும். அதனால தான் இஃப் ஐ ஃபை. டீயோட சவுண்ட் என்னது? இட்டு. அப்போ எப்படி படிக்கணும்? ஃபை இட் அப்படின்னு படிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, இஜ் ஐ ஜை ஜயண்ட் ஜயண்ட். இங்க இந்த ஏக்கு ஷுவா சவுண்ட், ஆங்கிற சவுண்டு, அப்போ ஜயண்ட் ஜயண்ட் அப்படின்னு சொல்லி படிக்கணும். இப்பு ஐ பை இஸ் ஐ சை இட்டு ஐ டை இஃப் ஐ ஃபை இஜ் ஐ ஜை. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஹெச்சோட சவுண்டு. இஹ் ஐ ஹை 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 இவ் ஹைவ் ஹைவ் ஹை இக் ஹைக். இங்கேயுமே ஐ டேஷ் ரூல் தான், ஐங்கிற லாங் சவுண்டு. இஜ் ஐ ஜை ஜை இக்கு ஐ கை கை இட் கைட் கைட். இக்கு ஐ கை இன் இட் கைண்ட் கைண்ட். இல்லு ஐ லை லை இஃப் லைஃப் லை இஃப் லைஃப் லை இக் லைக் லைக். ஐ மை மை இன் இட் மைண்ட் மைண்ட். ஐ மை இன் மைண்ட். ஓகே, இஹ் ஐ ஹை இஜ் ஐ ஜை இக்கு ஐ கை இல்லு ஐ லை ஐ மை. நெக்ஸ்ட் செட் பாருங்க, இன்னு ஐ நை நை நைன் நைன் நை இஸ் நைஸ் நை இஸ் நைஸ்
ip, I, pie, pie, ip, pipe, pilot, 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 ik, I, kai, okay, I, rye, rye is rice, rye, it, right, right, is, I, sigh, sigh, id, side, side, sigh, it, side. ஸோ இங்கே ஐ டேஷ் இ ரூலில் ஐ சவுண்டு ஐஜிஹெச். ஸோ இதில் வந்து ஐங்கிற சவுண்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இட்டு ஐ டை, டை, இவ் ஐ ஒய், இவ் ஐ ஒய், இக்ஸ் ஐ சை, சை, டை இட், டைட், டை டி, இங்க வைக்கு ஈயோட சவுண்டு டைடி, ஈங்கிற சவுண்டு டைடி. நெக்ஸ்ட் ஒய், வைசர், 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 ஒய் எப், வைப், வைப், வயர், வயர். ஓகே, ஸோ பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுல வந்து இந்த ஐயோட சவுண்டு அதே மாதிரி ஏயோட சவுண்டு இதெல்லாம் வரும்போது இந்த டேஷ் இ ரூல் வந்து வரும். அப்போ வந்து நம்ம நெடில் உச்சரிப்பு அது அந்த எழுத்தோட பேர் என்னவோ அதே வந்து சொல்ற மாதிரி இருக்கும். ஈஸியா இந்த ரூலையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க. ஐ, யை, யை, இஸ் ஐ, ஜை. ஸோ இதுல நான் ஒரு சில எழுத்துக்களுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் கொடுத்துருக்க மாட்டேன். அதுல வந்து பெரும்பாலும் நமக்கு வார்த்தைகள் அந்த ஸ்பெல்லிங்ல வந்து வராது. ஜஸ்ட் நம்ம ஐயோட சவுண்டை சேர்த்து இந்த 21 கான்சனன்ட் கூட படிக்கும்போது அந்த சவுண்டையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஆஃப் வார்த்தைகள் வரக்கூடியதுக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன். அந்த சவுண்ட்ஸை இன்னும் நல்லாவே படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம சொன்ன சவுண்டை வச்சே நீங்கள் எழுதி படிச்சுக்கலாம். ஸோ இப் ஐ, பை, பைனா பிஐ அப்படின்ற சவுண்டு உங்களுக்கு ஈஸியாக ஞாபகத்துக்கு வந்துடும். ஸோ அதுக்காக தான் பை, சை, டை, ஃபை, ஜை இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம்பிள் வார்த்தைகள் நீங்கள் வந்து படித்து ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். உங்களுக்கு ஈஸியாகவே எழுதுறதுக்கு இங்கிலீஷ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட்